ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தி சூசன் ஒன்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 4 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லாருமே கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஃப்ரீ டைமில் தான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்ப்பீங்கன்னு நம்புறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து பண்ணி உங்களை என்டர்டைன் பண்ணுறேன். அதுக்கான சப்போர்ட்டை நீங்கள் கமெண்ட்டில் என்னுடைய எக்ஸ்பிளனேஷனும் என்னுடைய எஃபர்ட்டும் பிடிச்சிருந்த பட்சத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மறக்காமல் பண்ணிடுங்க. சரி, வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாமா? பழங்காலத்துல இந்த ஏன்ஷியன் வார்த்தைகள்ல பல விஷயங்களை சொல்லியிருக்கு. அது என்னன்னா, தாய்சு மனிதர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிடக்கூடியது. அதுக்குன்னு எந்த விதமான உணர்ச்சிகளும் பெருசா கிடையாது. ஆனா அது ஒருத்தர் தேர்ந்தெடுத்துருச்சுன்னா அப்படிப்பட்ட ஒரு நபரை தன்னுடைய வாழ்க்கைக்கான ஒருத்தரா மாத்தி எவ்வளவு ஆண்டுகள் வேணாலும் அழியாத மாதிரி ஒரு சாகா வர பெற்றவனா வாழ வைக்கும். அதுதான் இது. ஆர்டினரியான மக்களுக்கு இது கண்ணுக்கு தெரியாது. தாய்சு உண்மையிலேயே ஒரு மரணத்துக்கான அறிகுறி. டக்குன்னு பார்த்த ஹீரோ கிட்ட வந்து அது பயமுறுத்த பார்த்தா ஹீரோ மாதிரியே இருக்கு. லைட்டாது மரணத்துக்காக அறிகுறியா என்னையா சொல்ற? ஆனா விஷயத்துல அது விதிவிலக்கு தான். ஏன் எனக்கு மட்டும்? அதுக்கான ரீசன் கோங்யோன் கடைசி நைட்ல அந்த கோஸ்ட் ஃபெஸ்டிவல் நைட்ல நடந்த அந்த சம்பவத்தின் மூலியமா சாகர ஒருத்தனா இருந்த நீ இந்த தாய்த்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தனா நீ இருக்க போற. ஏய், அப்ப அதெல்லாம் கனவு இல்லையா? உண்மைதானா? அப்ப நான் இதுக்கப்புறம் சாகவே மாட்டேனா? ஆமா, உன்னுடைய உடம்ப பெறத்துக்காக அது துடியா துடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா உனக்கு உன் உடம்பு முக்கியம்னா அதுக்கு உன் உடம்பு முக்கியம் தான். உன்னுடைய பிசிக்கல் பாடியை எடுத்துக்கின்னு அது தேவையான விஷயங்களை சாதிக்க நினைக்குது. அது ஆல்ரெடி உனக்கு உள்ள ஒரு அங்கமா மாறிடுச்சு. ஆனா முழுமையா மாறல. யோ, என்னையா சொல்ற? அப்ப என்ன காப்பாது வழி சொல்லியா? நல்லா இந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. சரி, ஓகே, சிம்பிளா அது உன்னை சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னன்றது எனக்கு தெரியும். ஆனா நீயே அதுகிட்ட பேச முயற்சி பண்ணு. ஆனா இருந்தாலும் உன்னோட லைஃப் அதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்றது தவிர உனக்கு வேற வழி இந்த இடத்துல இல்ல. அதுக்கப்புறம் ஹீரோவை அட்டாக் பண்ண வர தலை தெரிய ஓடுறா. ஏ போதமே ஓடு, என்ன எதுக்கு தடுத்து வர? நான் ஒரு அப்பாவியான பையன். அதுக்கப்புறம் ஹீரோவை கடிச்சு துப்புது. கவலைப்படாத, அது உன்னை கொல்லலாம் கொல்லாது. ஏ என்னப்பா இது? எனக்கு ஒரு பெட்டு மாதிரி பண்ணிக்குது. தாய் டாக் ஆயுது எனக்கு. அது பார்த்தா ஹீரோவை நக்கிட்டு இருக்கு செல்லப்பிராணி மாதிரி. எனக்கு இது ஆச்சரிய தரதுதான். உன்ன மாதிரி நான் சாதாரண யுவமனை தேர்ந்தெடுத்து அது இந்த அளவுக்கு உன் மேல அக்கறை வச்சிருக்குன்னா அது கண்டிப்பா உன் விஷயத்துல மட்டும் அது மாறி இருக்கு. ஹீரோவும் இவன் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்ப எனக்கு பவர் வந்ததுலாம் இதனால தானா? அப்ப இதனால தான் நான் இன்னும் சாகாம இருக்கனா? அப்ப இதெல்லாமே உண்மைதான். அது ஒன்னும் தொலை பண்ணது நக்கி நீ ஞாபகம் வச்சுக்காம மறந்துட்டியா? அன்னைக்கு நைட்டு கடைசியா நான் உன்னை காப்பாத்தினப்போ அந்த இடத்துலதான் உன்னுடைய காலில் இந்த தாய்ஸோடைய அட்டாக் வந்துச்சு. அது மூலியமா தான் அது ஒண்ணு தேர்ந்தெடுத்திருக்கு. ஏ ஆமாயா, நீ சொல்றது உண்மைதான். ஒரு நிமிஷம். யோ, இதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? அதெல்லாம் உண்மையா நடந்ததுதான். அதெல்லாம் நான் பெருசா கவலையே படல. இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. என் மண்டை தான் காயுது. என்னையா இடம் இது? இதுதான் இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த தாய்ஸுவை அடைச்சு வச்சுட்டு இருக்கிற கோயில் இந்த அடியில தான் இருக்கு. இந்த இடத்துல மொத்தமா 15 லெவல்ஸா அடுக்குகள் இருக்கு. அந்த அடுக்குகளை தாண்டி கீழே தான் இந்த சீலை போட்டு இதை சுத்தி ஒரு கோயிலே அமைச்சிருக்காங்க. யோ, கம்முனு போய் அவர் விருப்பத்திங்க. புது புது கதையா கம்பி கட்டுற கதை என்கிட்ட விட்டுங்க இருக்காத. நான் போய் என் படப்பை பார்க்க போறேன். நாளைக்கு எனக்கு காலேஜ் இருக்கு. ஒரு நாள் இந்த இடத்த விட்டு போக முடியாது எங்கேயுமே. அதுக்கான காரணம் இது சீல் பண்ணி வச்சுட்டு இருக்கிற இந்த இடத்தை தவிர்த்து நீ வெளியே எங்க போனாலுமே சரி அதோடைய வேர்கள் உன்னை தேடி வந்து உன்னுடைய உடம்பு மொத்தமா அதோடைய கண்ட்ரோல் எடுத்து எல்லாரையும் அழிக்க ஆரம்பிச்சிடும். நீ கடைசி வரைக்கும் இதே இடத்துல தான் இருக்கணும், எங்கேயுமே போக கூடாது. இதை கேட்ட உடனே அதிர்ச்சி ஆயிடுவான். எதை பத்தி நான் கவலைப்படக்கூடாது, போங்கடா. அதை உருட்டு கதையெல்லாம் என்னால நம்ப முடியாது. நான் போயிட்டு என் வேலையை பார்க்க போறேன். எனக்கு காலேஜ் இருக்கு, காலேஜ் தான் எனக்கு முக்கியம், நான் படிக்கிற போல அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு கிளம்புறான். இருந்தாலும் ஹீரோ லைட்டா பதட்டமாவே வெளியே போறதுக்கா. ஏய், நான் எதுக்கு பயப்படுறேன்? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. அப்புறம் பார்த்து ஹீரோ பதட்டத்தோட திரும்பி கால் எடுத்து வைப்பான். ஆனா ஒண்ணுமே ஆகணும். உடனே சந்தோஷத்துல ஒண்ணுமே ஆகல. அவன் போய் கதை சொல்லிக்கிறான். அவன் கிடக்குறான், எனக்கு காலேஜ் தானே இங்க முக்கியம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போகும்போது டப்னு கீழே விட அடக்கடவுளே தகுனமே தெரியல. சரி, அதெல்லாம் விடு, எப்படியோ நான் வந்துட்டேன். ஆனா இருந்தாலும் அவங்க சொன்ன கதையில ஒரு வேலை உண்மை இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? எனக்கு ஒண்ணுமே ஆகாது. நான் தான் இதுக்கப்புறம் இங்க எவனால என்ன எதுவும் பண்ண முடியாது, தடுக்கவும் முடியாது அப்படின்னு ஹீரோவும் ஒரு கம்பத்தை பிடிச்சி நின்று இருக்கு. கால் தடுக்க விழ மொத்தம் தெரியுது. டக்குன்னு பார்த்தா கால் அசைக்க முடியாது. பார்த்தா ஹீரோவுடைய கால்ல இருந்து அந்த தாய்ஸுடைய வேர்கள் எல்லாமே அவனை ஊடுருவது. அவனால நடக்கணும்னு நினைச்சாலும் முடிய மாட்டேங்குது, ஓடவும் முடியல. அவனுடைய கால் கை எல்லாத்தையுமே எடுத்து டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு. அதாவது மொத்தமா அவனுக்குள்ள பூந்துருது. ஹீரோ வழியால கத்திட்டு இருக்கான். அப்படியே மயங்கிடுவான். கொஞ்ச நேரத்துல பார்த்தா திரும்ப கண் முடிப்பான். என்னடா இது, திரும்பி இதே எடுத்துக்கடா கூட்டு வருவேன். மேல பார்த்தா அந்த தாய்ஸை உன்னை செல்ல பிராணியாட்டம் பாத்துங்குது. உன் காலை நீயே பாரு. இயற்கையாவே அதுதான் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டு வந்தது. அந்த தாய்ஸோ உன்னுடைய காலை குணப்படுத்திட்டு இருக்கு. அதுக்கு உன்னை ரொம்பவும் பிடிச்சிருக்கு. உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ற ஒரு அக்கறை ரொம்பவும் பிடிச்சிருக்கிற பட்சத்துலதான் அது உனக்கு இந்த ஹீலிங் எல்லாம் பண்ணுது. அதனால உனக்கு எதுவும் ஆகாது, விடாது. ஆனா உன்னுடைய உடம்பு அதுக்கு தேவை. அதனாலதான் அது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுது. நீ இன்னொரு முறை திரும்ப இதே மாதிரி வெளியே போகணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா அது உன்னுடைய பாடியை மொத்தமா எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணும். அப்பனா வாழ்நாள் ஃபுல்லா இங்கே தான் வாழணும்றியா? என்னால அப்படிலாம் இருக்க முடியாது. இதுக்கு எதனா ஒரு வழி இருக்கும். கண்டிப்பா நான்
கண்டுபிடிப்பேன். அதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த இடத்துல தான் நீ இருக்கணும் கடைசி வரைக்கும். என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? இந்த இடத்தோட திரும்ப வேகமா ட்ரை பண்ணா இல்ல போய் திரும்படா அப்படின்னு ஹீரோ பலகட்ட முயற்சிகளை எடுக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ சைக்கிள் எடுத்து ஹீரோ வேகமா பக்கம் திரும்பிய காலில் அந்த தாயுடைய ரூட் எல்லாம் வெளியே வர தலைவன் மயங்கிடுவான். அதுக்கப்புறம் பில்டிங் ஜம்ப் பண்ணலாம் ட்ரை பண்ணுவான். ஹீரோ பாவம் பல முறை முயற்சி பண்ணி அவனால அந்த இடத்த விட்டு போகவே முடியாது. அந்த பில்டிங் தவிர்த்து என்னடா இது ஒண்ணுமே ஒர்க் ஆகல, எனக்கு இந்த இடத்த விட்டு போய் தீரணும், ஏன்னா எனக்கு காலேஜ்ன்ற ஒரு லைஃப் அந்த இடத்துல இருக்காத நான் பண்ணி ஆகணும், எனக்கு சிறப்பட்டு இருக்கதான் இங்க பிடிக்கலன்ற மாதிரி ஹீரோ கத்த. பிரின்ஸுக்கும் இவனுடைய வழி லைட்டா புரியுது. யோ நீ பிரின்ஸ் தானே, உனக்கு இதை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் தானே, உண்மையா சொல்லியா, இது எப்படி நான் மாத்தது, வழி இருக்கா சொல்லு. வழியில ஏதோ பெருசா கிடையாது. உன்னுடைய இந்த ஜென்மம் முழுக்க நீ இதே இடத்துல தான் உயிரோட இது கூடியே இருக்கணும். ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல, மண்டை குழம்பிட்டு இருக்க அவனுக்கு. இப்போ அப்படியே ஃபீல் பண்றான் பாருங்க, இந்த ஜென்மம் ஃபுல்லாவா. ஆனா ஹீரோ விட்டு கொடுக்காம நான் இந்த இடத்த விட்டு போய் தருவேன் அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் திரும்பவும் ட்ரை பண்ணுவான். இந்த முறை வாழ்க்கையில என்னடா இதுக்கப்புறம் நம்ம எங்கேயுமே போக முடியாம இதே இடத்துல சாக போறோமா அப்படின்ற ஒரு வருத்தத்தோட மன உளைச்சல்ல நடந்து போயிட்டு இருக்கான். அந்த கொற்ற மலையில நடந்து போவான் பாருங்க, வேற லெவலான சீன் இது. அவனுடைய இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம எல்லாம் எப்பயும் இறந்துட்டு இருப்போம். என்ன முட்டாள்தனமான நம்பிக்கை இதெல்லாம், எனக்கு இது சுத்தமா பிடிக்கல, நம்ம திரும்ப அந்த இடத்துக்கு போக மாட்டேன், எனக்கு இந்த இடத்துல ஒரு வாழ்க்கை இருக்குன்னு போய் தரணும் அப்படின்னு ஹீரோ இடத்துல அதோடைய கண்ட்ரோலுக்கு மாறி கொஞ்சம் கொஞ்சமா மயங்கிறான். அந்த டைம் அவன் யோசிச்சு பார்க்குற தன்னுடைய காலேஜ் லைஃப் எப்படியெல்லாம் இருக்கணும்னு யோசிச்சு பார்த்தவன் அப்படியே அந்த கனவு இந்த இடத்துல கழிஞ்சு போகுது. எனக்கு என் வீட்டுக்கு போகணும், அம்மா நான் அவங்கள பார்க்கணும். பிரின்ஸ் அவனுடைய அழுகையெல்லாம் கேட்கும் போது அவனுக்கு இன்னொரு பக்கம் தன்னுடைய லைஃப்ல இதே மாதிரி தான் ஒருத்தர் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்க்க அந்த சமயம் அவனுக்கு ஒரு உதவி பண்றோன்ற ஒரு நோக்கம் வருது. அவன் அவ்வளவுதான் ஹீரோ கதை முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு தலைவன் அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஸ்பெல் பேப்பர் எடுத்து வந்து அவன் மேல வைக்கவும் உடனே பார்த்தா அது ஹீல் பண்ணிட்டேவன ஒரு நண்பன் மாதிரி வந்து உதவி பண்ணிட்டேன். போ கவலைப்படாத, இதுக்கு பேரு தான் ஸ்பிரிட் கேதரிங் ஸ்பெல் பேப்பர். இதை பயன்படுத்தி ஒரு சில மணி நேரத்துக்கு மட்டும் உன்னால எங்க வேணாலும் வெளியே போயிட்டு வர முடியும். கண்டிப்பா இப்போ உனக்கு எந்த இடத்துக்கு போகணும்னு தோணுதோ போயிட்டு வா, ஆனா ரொம்ப நேரத்துக்கு அது இருக்காது அப்படின்னு அவன் சொன்ன அடுத்த செகண்டா பார்த்தா ஹீரோ போயிட்டு கடிப்படுவான் பாருங்க. நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி, என்ன சொல்றதுன்னே தெரியல, நான் இந்த ஹோட்டலை விட்டு வெளியே போகதான் போறேன், நீ உண்மையிலே நல்ல பர்சன் பிரின்ஸ் ஜேனன். ஃபீலிங் அவன் புரிஞ்சுக்கிறான். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை நான் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு திரும்ப வந்து சொல்றேன், உண்மையிலே உனக்கு தேங்க்ஸ்யா. அதுக்கப்புறம் ஹீரோ காலேஜுக்குள்ள போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு பண்ணிடுறான். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிஞ்ச உடனே கிளம்புறான். அப்புறம் பார்த்தா ஹீரோ அந்த பெல் பேப்பரை போயிட்டு 1000 ஜெராக்ஸ் காப்பி போட்டுக்கிறான். ஏன்னா டெய்லி வந்து போறதுக்கு தலைமை. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு வெளியே போலாம் ட்ரை பண்றான் வேற ஒரு இடத்துக்கு. என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு, டேய் இந்த அனிமாவோட ப்ரோட்டாகனிஸ்ட் நான் தான்டா, என்னடா ஒன்னும் ட்ரெயின் வரல, என்னடா பண்ணிங்க ராத்திரி வந்து தொலைடா அந்த ட்ரெயினை, நான் தானே இந்த மறுபடியும் இந்த உலகத்தையே காப்பாற்றுறோம், எனக்கே இவ்வளவு பெரிய ஆபத்துனா எல்லாரும் என்ன காப்பாற்றுற மாதிரி பண்ணிட்டியடா. அதுக்கப்புறம் ஹீரோவோ போறதுக்கு முன்னாடி பிரின்ஸ் ஜேனனுக்கு தான் நான் நன்றி சொல்லி ஆகணும், அவரை மாதிரியான ஒரு நல்லவரை நான் இந்த உலகத்துல பார்த்ததே இல்லை, ரொம்ப நன்றியா, கண்டிப்பா திரும்ப வந்து உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ட்ரெயினுக்குள்ள போன உடனே பார்த்தா அவனுடைய பேக்கெட்ல இருக்கிற அந்த ஸ்பெல் பேப்பருடைய டைம் லிமிட் வந்து முடிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ உள்ள போயிட்டு உட்காந்துட்டு யோசிச்சிட்டு இருக்கான். அந்த சமயத்துல தான் பார்த்தா இந்த வெள்ள பையப்பலியே அங்க வராரு. வந்து வர காலடி எடுத்து வைக்க அவனுக்குள்ள இருந்த அந்த தனித்துடைய பிரசன்ஸையை தூண்டி விட்டு அமைதியா இருந்ததையும் இதனால ஹீரோ கண் முடிக்க என்னடா இங்க நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல அவங்க இருக்கவே மாட்டான். இவன் சுத்தி முத்தியும் தேட திரும்ப நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா இந்த முறை பார்த்தா அவனுடைய பிரசன்ஸ் அந்த இடத்துல ரொம்ப நேரத்துக்கு நீடிச்சிருக்க வைக்கல. உடனே அவனுடைய கைக்குள்ள இருக்கிற அந்த தாயது எல்லாமே த்ரெட்ஸ் அவனை விட்டு வெளியே வருது. என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கு, டேய் இதை மறைச்சாகணும். அந்த தாயது பார்த்தா மொத்தமா கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிக்குது ஹீரோவை. ஹீரோக்கு உள்ளுக்குள்ள பலகட்ட நினைவுகள் வரத்தோட அந்த தாயது ஓடிய அந்த வேர்கள் எல்லாமே ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்கிறவரை போயிட்டு தொடர்த்துக்காக போகுது. அவர்கிட்ட மொத்தமா இருக்கிற ரத்தத்தை உரியத்துக்கு ஹீரோவும் தடுத்து நிறுத்தினான். டேய் கம்முனாடி கம்முனரா. அதுக்கப்புறம் இது கூட நடக்கிற போராட்டமே பயங்கரமா இருக்கும். ஹீரோ அலப்பற பண்ற மாதிரி ட்ரெயினுக்குள்ளே ஏய் ரோதர முடிச்சதே வந்து தலை இன்னும் இவ்வளவு பெருசா நீண்டிட்டு இருக்க. ஹீரோ பண்ற காமெடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆளு உட்காந்துட்டு போன்ல அதே மாதிரி நூடுல்ஸ் செய்யற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறான் ஹீரோங்க. அந்த ஆள் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தா இங்க தனியாலாம் வந்து அந்த தாயத்து கூட போராடிட்டு இருக்கான். எவனாலையுமே பார்க்க முடியாத கொடுமை என்னன்னா அந்த போன்ல வந்து ஒருத்த நூடுல்ஸ் செஞ்சுட்டு இருக்க வீடியோலயே எப்படி பண்ணுவானோ அந்த மாதிரி பார்த்தா அந்த தாயத்துன்ற ரூட்ஸ் எல்லாமே ஹீரோ போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கு. ஒரு வழியா ஹீரோ கண்ட்ரோலுக்கு அதை கொண்டு வந்துட்டான். நினைச்சு அதுக்கப்புறம் பார்த்தா வேற வழியா வந்து அந்த ஆளை பிடிச்சி சாப்பிடலாம் ட்ரை பண்ணுங்க. ஏய் மென்டல உனக்கு எத்தனை வரை சொல்லிருக்கேன் இந்த மாதிரியான அப்பாவையான ஆளுங்களை அடிக்கூடாது, உள்ள போய் தொலை அப்படின்ற மாதிரி ஹீரோ போட்டு ஜன்னல் அடிக்கிறதுல அந்த ஆளுக்கு கடுப்பா வர. டே தம்பி என்னடா தூங்கிட்டு இப்படி ஏற்புற நீ அந்த மாதிரி பையனா. அதுக்கப்புறம் ஹீரோடைய இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்ததுனால சாரி தலை என்ன மன்னிச்சிரு, அது சொன்னால அவனுக்கு புரியாதுன்ற மாதிரி ஹீரோ டக்குன்னு பயத்துல வெளியே வந்துடும். அப்புறம் ஸ்டேஷன்ல இருக்கிற பாத்ரூமுக்கு ஹீரோ உள்ள போக இந்த வில்ல பைய போல வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பரவாயில்லையே நல்லாவே இவன் கட்டுப்படுத்திட்டு இருக்கான். தேர்ந்தெடுக்கப்பட்டதுல இவன் தப்பே கிடையாது, இவன் தான் சரியான ஆள். அதுக்கு இன்னொரு பக்கம் அந்த ரெஸ்ட் ரூம் கிளீன் பண்ணிட்டு இருக்கவர் வந்து இந்த இடத்துல எப்படி பாத்ரூம் ரிப்பேர்னு போர்டு போட்டிருக்காங்க. இல்லையே நல்லா தானே இருக்குன்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்க. உள்ளுக்குள்ள பயங்கரமான சண்டை போற சவுண்ட் எல்லாம் கேக்குது. பாத்ரூம் ஓடிற அவளுக்கு என்னடா உள்ளுக்குள்ள நடக்குதுன்னு அவருக்கே புரியல. உள்ள பார்த்தா ஹீரோ அது கூட போராடிட்டு இருக்கான். திரும்பியும் அது எல்லா இடத்துலயும் வெளியே வர ஆரம்பிக்குது ஹீரோ விட்டு. ஏய் யாரா உள்ள இருக்கீங்களா, என்னாச்சு உங்களுக்கு, என்ன பிரச்சனையா? யோ ஒண்ணு இல்லையா, நான் நல்லா தான் இருக்கேன், வயிறு மட்டும் கொஞ்சம் கலக்குதியா. அதுக்கப்புறம் அது சீலிங்கே போயிட்டு உடைக்கிறதுல அந்த ஆளு பார்த்துட்டு என்னடா ஆச்சு இவனுக்கு. டே தம்பி நல்லா தானே இருக்க, என்னடா உள்ளுக்குள்ள எதனா பிரச்சனையா, அவ்வளவு போட்டு சவுண்ட் கேக்குதே. ஒண்ணு இல்லையா, என் பாடி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் போயிட்டு தண்ணி வேணா எத்தனை தம்பியே வேணாயா, நீ இந்த இடத்த விட்டு ஓடிட்டு ஃபர்ஸ்ட். அவர் பதறமாட்டி ஹீரோவுடைய கதவை திறக்க சொல்றாரு எதனா ஆயிட்டு இருக்குமான்னு. ஆனா ஹீரோவாலேயே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம மொத்தமா ஹீரோ விட்டு வெளியே வந்தது. டக்குன்னு அந்த வில்ல பைய போல பார்த்தா நான் உனக்கு உதவி பண்றேன்னா அப்படின்ற மாதிரி மொத்தத்தையுமா ரிலீஸ் பண்ணி வெளியே கூட அது பார்த்தா ஆக்ரோஷமா வந்து அந்த ஆளையை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. ஓடிடா அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்த அந்த ஆள் அதுக்கப்புறம் தெரிஞ்சு பயந்து
வர்றான். ஆனாலும் பார்த்தா போனவனை பிடிச்சி பிடிச்சி சாப்பிடலாம் ட்ரை பண்ணுதுங்க. அந்த ஒரு சமயத்துல தான் பார்த்தா பிரின்ஸ் ஜேனன் டக்குன்னு வருவான் ஸ்பாட்டுக்கு. ஒரே அடிச்சு விடுவான் பாருங்க. ஹீரோவோடைய நிலைமையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துருவான். ஹீரோவும் அப்படியே மயங்கிடுவான். அந்த ஆளு தம்பி நல்லா இருக்கேன்ற மாதிரி ஏஞ்சி பார்க்க பக்கத்துல இருக்கிற பிரின்ஸ் பார்த்து பயந்துருவான். டே யாரா நீ டெரரா இருக்க. அதுக்கப்புறம் ஜேனன் அவனை பிடிச்சி கூட்டின்னு போயிடுற அந்த இடத்த விட்டு. முட்டாள். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அந்த பாத்ரூமுக்கு திரும்ப நம்ம கிளவனும் வந்துட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த இடத்துல நீங்க வேலை பார்த்ததுக்கு எனக்கு டிஸ்டர்ப் பண்ணதுக்கு எனக்கு மன்னிச்சிருங்க. நாங்க ஒரு மூவி இந்த இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்கோமா, அதுக்கான ஒரு ஃபுட்டேஜ் எல்லாம் இந்த இடத்துல எடுத்துருந்தோம். அதுதான் நீங்க பார்த்தது எல்லாமே விஷுவல்ஸ். அமேசிங்கான ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டுமா, அதனாலதான் நீங்க கொஞ்சம் லைட்டா கிரிக்கல் ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஏமாத்தி அவர் அமைச்சிருவான். அப்புறம் அவர் நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாரு. ஹீரோ அதுக்கப்புறம் காமிக்க திரும்ப எடுத்து வந்து போட்டான். இவன் கண்டிப்பா இந்த இடத்த விட்டு வெளியே போனோம்னா திரும்ப இதே மாதிரி தான் நடக்கும். நான் கொடுத்த ஸ்பெல் பேப்பர் ரொம்ப நேரத்துக்கு வேலை செய்யாதனாலதான் இப்படி நடந்துருச்சு. கண்டிப்பா திரும்ப இதே மாதிரி ஆயிடுச்சுன்னா இதே நிலைமை தான். ஆனா நான் எல்லாமே பர்ஃபெக்டா தானே பண்ணேன். இவனுமே அதை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணான். இடையில எவனோ ஒருத்தன் வந்து இவனோட பிள்ளை இருக்கிறத மொத்தமா வெளிக்கொண்டு வந்தானே, அவன் கண்டிப்பா எங்கேயோ இருக்காங்க. அதுக்கேற்ற போல பார்த்தா இவங்க இருக்கிற பில்டிங் பக்கத்துலேயே தான் அந்த வில்லனும் இருக்கான். அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, சிந்தபடி அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சி நம்பர் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலகணும் ஆள் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு அடுத்த வீடியோல நோட்டீஸ் பண்ணுறோம். சரிங்க, சமத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.